வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மைதாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் ஆயில், சேர்த்துட்டு இதை கை வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் மாவு ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை சப்பாத்தி கல்லில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு தூவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இதில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி இதை திரட்டி எடுத்துக்கணும். 1 கப் மைதாவில் இதே மாதிரி நமக்கு 5 பீஸ் வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். இப்போது சப்பாத்தி கல்லில் ஒரு லேயரை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததையும் மேலே வச்சுட்டு இதே மாதிரி ஆயில் தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு மேலே ஆயில் தடவிக்கணும். இப்போ இதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அழுத்திட்டு இந்த ஓரங்களில் இருக்கிறத நம்ம எடுத்துடணும். இப்போ மறுபடியும் சப்பாத்தி கட்டை வச்சு இந்த ரவுண்டை கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா பக்கத்துலேயும் விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், அவ்வளோதான். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஆயில் வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து வேகாது. சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஜீரகம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.